வைக்க கம்சனை வதைத்த காதல் பார்ப்புகள் வேதனன் நோய் பேர்புகள் தமிழை வெள்ளில் இசைவே பாடனாரும் பார்ப்புகள் வதக வீரன் கணபதி காப்பதாமே மதுராபுரி பட்டணம். சரி, அந்த வட மதுராபுரி பட்டணத்தை யார் ஆண்டு வருகின்ற பாருங்கள். உக்கிரசேன மகாராஜன் வாழ்ந்து வருகிறார். சரி, அப்படி ஆண்டு வருகிற காலத்தில் ஸ்ரீதேவி என்ற பெண்ணை மணமுடித்து நல்லறமும் இல்லறமாக இல்லறமும் நல்லறமாக வாழ்ந்து வருகிறார்கள். சரிதான், அவர்கள் வாழ்ந்து வருகிற காலத்தில் எல்லா செல்வங்கள் இருந்தும் ஒரே ஒரு செல்வம் மட்டும் இல்லை. என்ன செல்வம் இல்லம்மா? அதுதான் குழந்தை செல்வம். ஆமா, குழந்தை செல்வம் இல்லைன்னு சொன்னா வீடு இருள் அடைந்து போகும் அல்லவா? ஆமா, இவ்வளவுதான் பெண் பொருள் சொத்து சுகங்கள் இருந்தாலும் பிள்ளை இருந்தால் பிள்ளை இல்லை என்று சொன்னால் மனவேதனை ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் சரி, அந்த ஸ்ரீதேவி பெண்ணானவள் என்ன செய்கிறாள்? மன்னவனை பார்த்து சொல்கிறாள். என்ன சொல்றாள்? என் ஆசைநாதா 12 திருவயதில் இப்பொழுது 32 வயதாகி முழு மரணாக இருக்கின்றேன் மன்னவா. எந்த வயதில் குழந்தை பெற்றெடுக்க போகிறேன் தெரியவில்லை. புலம்பி கொண்டிருக்கிற நேரத்தில் சரி, அந்த சீதையை பெண்ணாளுக்கு ஆண்டவள் நிறுவனார். அழகாக கர்ப்பமுற்றாள். கர்ப்பமுற்று ஒன்றின் மேல் ஒன்றாக 10 மாதத்தை அடைகின்றாள். 10 மாதத்தை அடைந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தையை சீராட்டி சீராட்டி தங்க தொட்டில் போட்டு எப்படி தாளாட்டி பார்த்தாள். எப்படி தாளாட்டுகின்றாள்? ஆரிரேரி ஆராரோ
குழந்தையை நீராட்டி சீராட்டி ஆமா தங்க தொட்டில் போட்டு தாளாட்டிட்டாள். சரி சரி தாளாட்டி ஆமா குழந்தைக்கு பராபரனை பார்க்க வேண்டிய ஏனென்றால் சொந்தம்மா வெகு நாளாக குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டோம். சரி ஆண்டவன் திருவிழால் நமக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்திருக்காரு. சரிதம்மா பார்க்கணும்ல. ஆமா அப்படி என்னதோ சரி ஒரு ஜோதிடனை வரவழைக்கின்றார். ஆமாம்மா ஒரு ஜோதிடனை வரவழைத்த ஐயா ஜோசியரே என்னையா பாருங்கள். ஆமா சோதிடனை பார் பல பலன்கள் பாரும் என்று சொன்னபொழுது சோதிடனானவர்கள் வெளிச்சமைத்து பாலால் பலன் கருவி சரி புறச்சொட்டு தெளிவாக சொல்லுகின்றார். அப்படியே அந்த ஜோதிடர் மன்னவரை பார்த்து என்ன சொல்கிறார்? சொல்கிறார் இந்த நாட்டுக்கும் எல்லா ஜனத்திற்கும் அதாவது எப்பா உங்களுக்கு பிறந்த பிள்ளையானது சரி உனக்கு நல்ல மகன் பிறந்திருக்கிறான் என்று உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். உண்மைதான். இந்த பாளையம் பிறந்த பலாபலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கும் ஆகாது, இந்த ஜனங்களுக்கும் ஆகாது. சரி துன்பம் வராது. இந்த பையனால இன்பமே இல்லை. சரி துன்பம் தான். ஆகையால் மாரிமலை பொழியாது. ஆகையினால் இப்படி சொன்னதும் சரி ஜோதிடர் சொன்னதும் மன்னன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இந்த ஜோதிடர் என்ன சொல்லுகின்றார்? மொத்தத்திலே இந்த குழந்தையை கொண்டு விடுவது நல்லது சொல்லுகிறார். என்ன குழந்தையை கொள்வது நல்லதில்லை. வாழாத பிள்ளை தாயோடு இருந்தாலும் பரவாயில்லை சுவாமி. சரி ஆகையால் உங்களுக்கு வெகுமதிகளை தருகிறேன் என்று சொல்லி வெகுமதிகளை கொடுத்தா சோதரன் வாங்கி சொல்லிவிட்டார். வாங்கி சொல்லுகின்றார். சரி உடனே இந்த அந்த உக்கிரசேன மன்னன் நினைக்கின்றார் இந்த குழந்தையை கொல்லவும் கூடாது, நாமல் வளர்க்கவும் வேண்டாம் என்று சொல்லி அழகாக ஒரு வெட்டகம் செய்து வெட்டகத்துக்குள் மதுராபுரி வட்டணத்தை ஆடிய உக்கிரசனுடைய முதல்வன் என்ற வாசகத்தை எழுதி இந்த குழந்தையை வெட்டகத்துக்குள் வைத்து அழகாக எங்க பாருங்கள் ஆற்றில் விடுகிறார்கள். எமன் ஆற்றில் வெட்டகமானது எப்படி வருகிறது பாருங்கள். எப்படி வருகிறது? தள்ளி தள்ளி அலையில் மீதந்துதான் கம்ச பாத்திரம் தான் வேறு மந்திரகிரி நகர் தண்ணீரே மந்திரகிரி மலை தண்ணீரே ஆணையார் திருத்தவி தோழி பெண்களே சூழவே தான் வந்து புலம்பிட பாடி வெப்பெண்ணை மாடிட வெப்பெண்கள் மாடிட பந்துதமென்று நிற்கிற நேரத்தில் கண்ட ஆடைத்தம் சப்பாத்தி தந்தையோ ஆடைத்தம் சப்பாத்தி தந்தையோ காரிய மோடி கையா பிடித்தனை காரிய மோடி கையா பிடித்தனை இந்த பெட்டகமானது அழகாக பெட்டகமானது வந்து அதையில் எம்மன் ஆற்றில் அதை தள்ளி மிதந்து வருகிறது. மிதந்து வருகிற நேரத்தில் அங்கே மந்திரகிரி வட்டடத்துக்கு வருகிறது. மந்திரகிரி வட்டடத்தில் வந்து இந்த கோடி பெண்களோடு சுனியாடுவதற்கு வருகின்றாள். அந்த நேரத்தில் பெட்டகத்தை கண்டாள். பெட்டகத்தை எடுத்து வந்து மன்னனிடத்தை கொடுக்க மன்னனாவளை திறந்து பார்க்கிறது. அழகான ஒரு ஆண் குழந்தை விளைக்கிறது. அந்த ஆண் குழந்தையை எடுத்து அழகாக நாமளே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த குழந்தை கிடைத்ததும் அந்த குழந்தையை நீராட்டி சங்க தொட்டில் போட்டு தாளாட்டி நல்லபடியாக வளர்த்து வருகின்ற போது அழகாக கல்வி சாலையில் சென்று பாடங்களை படிக்க வேண்டும் என்று பாடசாலைக்கு அனுப்புகின்றான். பாடசாலையில் பயின்று வருகின்ற போது அவரும் படிக்க மாட்டான், அவற்றில் படிக்கப்பட மாட்டான். வேசம் செய்த காரணத்தில் அதாவது குரு தேவதானவர்கள்
தன்னை அனாத பிள்ளையாக என்று சொல்லி ஏற்றினர் பாருங்க. ஏற்றினதும் தன் பாடல்கள் படிப்பில் செல்லாமல் வீட்டுக்கும் செல்லாமல் ஆரிரே ஆராரோ குழந்தையை நீராட்டி சீராட்டி தனது ரொட்டி போட்டு தாளாட்டி குழந்தைக்கு கம்ச பாத்திரத்தில் வந்த தர்மையான கம்சராஜன் என்பதை சுட்டி பொழுது வண்ணமாக வளர்த்து வருகின்றாள். பாடச்சலையில் படிக்க வருகின்றாள். படிக்க வருகிற நேரத்தில் அவனும் படிக்க மாட்டான், பிள்ளைகளை படிக்க விட மாட்டான். அந்த நேரத்தில்
வெள்ளிக்கொண்ட காலத்தே மலையூர் நான் எடுத்தேன்